வாழ்க வாழ்க தூதரே தூய மத்தேயுவே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே தூய மத்தேயுவே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் அழைப்பில் 3 படிநிலைகளை படம் பிடித்து காட்டுகின்றது. முதலாவது, இறைமகன் இயேசு அவரை சுங்க சாவடியில் கண்டார். இரண்டாவதாக, இயேசு அவரை அழைத்தார். மூன்றாவதாக, இயேசு மத்தேயுவோடு விருந்துண்டார். இந்த 3 படிநிலைகள் நம் வாழ்வை பற்றியும் நம்முடைய அழைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக, மத்தேயுவை இயேசு சுங்க சாவடியில் கண்டார். மத்தேயு சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை அங்குள்ள எல்லா மனிதருமே கண்டார்கள். ஆனால் அவர்கள் மத்தேயுவை பார்த்த விதம் வேறு, இயேசு மத்தேயுவை பார்த்த விதம் வேறு. அவர்கள் அவரை எப்படி பார்த்தார்கள் என்றால், அவர்கள் மத்தேயுவை வரி வசூலிப்பவராக, பாவியாக, தங்களை ஒடுக்கிய ரோமை இனத்தாருக்கு அடிமை சேவை செய்தவராக, பணத்தாசையினால் சொந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவராகத்தான் பார்த்தார்கள். அதாவது அவர்களது பார்வை எதிர்மறையாகவே இருந்தது. ஒருவரை பற்றி தவறாக எண்ணினால் அந்த எண்ணம் எப்பொழுதுமே மனிதர்களிடம் இருக்கும். அப்படித்தான் மத்தேயுவை மக்கள் பார்த்தார்கள். மத்தேயு கூட தன்னை பார்த்த விதம் எதிர்மறையாகத்தான் இருந்திருக்க முடியும். தன்னை சுற்றி வாழ்ந்த மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி தன்னை ஒரு பெரும் பாவியாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் சொந்த இனத்திற்கே துரோகம் செய்யக்கூடியவராகவும் தன்னை நினைத்திருப்பார். இதனால் அவருடைய பார்வை எதிர்மறையாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசு மத்தேயுவை பார்த்த விதம் வேறு. வெளி செயல்பாடுகளை தாண்டி மத்தேயுவின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றார். மனித கண்களுக்கு தெரியாத மேலான காரியங்கள் அவருக்குள் இருப்பதை கண்டுகொள்கின்றார். அவருக்கு இருந்த சிறப்பு அம்சமும் எழுத்துக்களும் நுட்பங்களும் இறையாட்சி பணிக்கு தேவைப்படும் என்று கண்டுகொள்கின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, இன்று நம்மை சுற்றி உள்ள நண்பர்கள் நம்முடைய வெளி செயல்பாடுகளை பார்த்து நம்மை எதிர்மறையாக தீர்ப்பிட்டாலும் இறைவனது பார்வையில் நாம் மேலானவர்கள் என்ற செய்தியை இன்று நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 4 சொல்கின்றது, என் பார்வையில் விலையேற பெற்றவன் இவன் என்று இறைவன் சொல்வதாக வாசிக்கின்றோம். இறைவனின் வார்த்தைகள் மத்தேயுவை பொறுத்தவரை மட்டுமல்ல, நம் வாழ்வில் பொறுத்த அளவிலும் உண்மையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இயேசு மத்தேயுவை அழைக்கின்றார். உலகத்தின் பார்வையில் இழிவானவராக, ஒன்றுமில்லாதவராக, தகுதியற்றவராக இருந்த மத்தேயுவை இயேசு அழைக்கின்றார் என்றால், இறைவன் புறத்தை பார்ப்பவர் அல்ல, பராக அகத்தை பார்ப்பவர் என்ற செய்தியை கொடுக்கின்றார். இறைவன் மனித தகுதியை பார்த்து ஒருவரை தேர்ந்தெடுக்க மாட்டார். மனித தகுதிகள் பற்றி அவருக்கும் கவலை இல்லை. மனித தகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் அங்கே இறைவன் செயல்பட வாய்ப்பு இல்லை. எனவே இறைவன் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர்களாக்கி கொள்கின்றார். இறைவனது பார்வையில் நான் தகுதியுள்ளவன் என்று யாரும் சொல்ல முடியாது. இறைவனோடு நாம் ஒப்பிட முடியாது. ஆனால் தங்கள் தகுதியின்மையை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் வழியாகத்தான் இறைவன் செயல்பட முடியும் என்ற செய்தியையும் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இயேசு மத்தேயுவோடு விருந்து உண்கின்றார். விருந்து என்பது உறவு பரிமாற்றத்திற்கு அடையாளம். இறைவனின் உடனிருப்பை இந்த உறவு சுட்டி காண்பிக்கின்றது. நம் வலுவின்மையில் வலு கெடுப்பவராக நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார் என்பதையே இச்செயல் விளக்குகின்றது. சக்கையுவின் உள்ளத்தை பார்த்த இறைவன் அவரை அத்தி மரத்திலிருந்து கீழே இறங்கி வா என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு சென்று உணவருந்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகின்றார். இந்த புதிய உறவு அவரை முழு மனிதனாக மாற்றுகிறது. தன்னிடம் உள்ளதை அனைத்தையும் கொடுக்கின்றார். இந்த புதிய உறவு இறைவனின் அன்பில் வாழ செய்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, நம்மை நாம் உயர்வாக கருதாமல் இறைவன் முன் நம்மையே தாழ்த்தும் போது இறைவன் நம்மை உயர்த்துவார். எவ்வாறு புனித மத்தேயு தன்னையே தாழ்த்தி இறைவனுக்கு உகந்தவராக இருந்தாரோ, அதே போல் நம்மை தாழ்த்தி ஆணவம் இல்லாத தற்பெருமை இல்லாத உள்ளத்தை பெற்று எந்நாளும் இறைவனின் அழைப்பில் நிலைத்து நிற்க புனித மத்தேயுவிடம் சிறப்பாக இன்றைய நாளில் மன்றாடுவோம்.